திருப்பாடல் 37 எதை சொல்லுகிறது என்றால், இதோ சுற்றி இருக்கிற மனிதர்களை ஒரு சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த மனிதர்கள் எப்படி வாழுகிறார்கள்? நம்ம மட்டும் வாழல சமூகத்தில். இந்த சமூகத்தில் நம்ம மட்டும் வாழல, வீட்டில் நம்ம மட்டும் இல்லை, மனைவி, பிள்ளைகள், கணவன், ஏன் வயதான மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அல்லது வயதான பெற்றோர், அல்லது சில குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே காம்பவுண்டில் இருக்கிறாங்க. அப்படி இல்லை என்றாலும் கூட அருகிலே நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. இவ்வாறு நாம் மனிதர்களுக்கு மத்தியில் வாழுகிறோம். அதே போல வாழணும், சாப்பிடணும், காசு பணம் சம்பாதிக்கணும். ஒரு வேலைக்கு போனா 4 பேர் கூட தான் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அங்கே 4 பேரை அனுசரித்து தான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டி இருக்கிறது. ஒருவேளை மேல் அதிகாரிகள் 1-2 பேர் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் தாங்கித்தான் அந்த வேலைகளை இருக்க வேண்டி இருக்கிறது. தொழில் செய்கிறோம், நாம மட்டும் சொந்தமா செய்ய முடியுமா? போய் யார்ட்டையாவது கொடுக்கணும், அவர்கள் வித்து வாங்கணும், திரும்ப நம்ம வாங்கணும், கஸ்டமர் வரணும். எப்படி பார்த்தாலும் இந்த சமூகத்திலே நான் மட்டும் தனியாக இல்லை. ஆனால் சில வீடுகளுக்கு போகிற பொழுது சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஃபாதர், எங்கேயாவது கண்காணாத இடத்துல எங்கேயாவது சிஸ்டர் மடம், சாமியார் மடம், அநாத மடம் இருந்தால் சொல்லுங்க ஃபாதர், கொஞ்ச நாள் கொண்டு என்னை அங்கே விடுங்க ஃபாதர், நிம்மதியாக இருக்கும். இந்த பிச்சல் பொடுங்களுக்குள்ள, இந்த சமூகத்திற்குள்ள, என்னை சுற்றி இருக்கிற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்னால் வாழ முடியல ஃபாதர், வாழ விருப்பம் இல்லை ஃபாதர், மனசு கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது ஓடிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கிறது, காடுகளுக்கு எங்கேயாவது போய் வாழ்ந்து விட்டால், அந்த காலத்தில் முனிவர்கள் வாழ்ந்தது போல போய்விட்டால் நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சில நபர்கள் நம்மிடம் சொல்லுகிறார்கள். இது அன்றாட வாழ்வினுடைய சில அனுபவம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்படி மனிதர்களை பற்றி பிறரை பார்க்கிற பொழுது என்னெல்லாம் நடக்கிறது? பிள்ளைங்க இருக்கு, படிக்கிற அந்த இடத்துல ஒரு இதில் 2-3 பிள்ளைங்க டீச்சரை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீச்சர்கிட்ட போய் ரொம்ப பவ்யமாக நின்று ரொம்ப நல்ல பேர் எடுத்துடுறாங்க. இதை பார்க்கிற கடவுளுடைய ஒரு குழந்தை வந்து நம்மகிட்ட புலம்புது, ஃபாதர், என்ன ஃபாதர், நியாயமே இல்லையா ஃபாதர், அந்த டீச்சரை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க ஃபாதர், பேசிட்டு அந்த டீச்சரை பார்த்த உடனே நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க ஃபாதர், நமக்கு கஷ்டமாக இருக்குது ஃபாதர், இவங்களை போய் சொல்லவா சொல்ல வேண்டாமா? அல்லது அந்த டீச்சர் இவங்களுக்கு நல்லவங்கன்னு நினைக்கிறது மட்டுமில்ல, இவங்களை தான் பாராட்டுறாங்க, இவங்களை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளை கண்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம என்ன செய்யணும் ஃபாதர்? ஒரு குழந்தைக்கு, ஒரு வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு, வாழுகிற மனிதர்களுக்கு எல்லா இடத்திலுமே இந்த சிக்கல் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த திருப்பாடல் 37 இன்னொரு முறை நீங்க வீட்டில் உட்கார்ந்து மெதுவாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லார் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள் என்றால், இதோ நயவஞ்சகம் செய்கிறார்கள். எப்படி அவர்கள் இதோ கொளித்து செழித்து, 35வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வளமான நிலத்தில் தலை தோன்றும் மரம் போல கொடிய நெஞ்சம் கொண்டோர் பொல்லார் செழித்து வளர்கின்றனர். பாருங்க, பெரிய நெஞ்சம் கொண்டவர்களை போல செழித்து வளர்கிற ஒரு அளவிற்கு கொடிய நெஞ்சம் கொண்டவர்கள் பொல்லார் என்று சொல்லப்படுகிற இந்த பொய்மையை, வஞ்சகத்தை, சூதை, சூழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிறவர்கள், வழியாக வைத்திருக்கிறவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு எழுதப்பட்ட இந்த திருப்பாடல் அழுத்தமாய் சொல்லுகிறது. இன்று வரை அந்த கேள்வி நமக்கு இருக்கிறதா இல்லையா? அன்பு குழந்தைகளே, இப்படி இருக்கின்ற இந்த காலத்தில் இதோ முதல் வசனம், 3வது வசனம், திருப்பாடல் 37 குறிப்பாக 37வது இந்த திருப்பாடல்ல முதல்ல 3வது வசனம் முக்கியமான வசனம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24, 25 இந்த 2 வசனங்களும் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த 3 வசனங்களை நீங்கள் இந்த திருப்பாடலிலே மையமாக வைத்துக் கொண்டுதான் திருப்பாடலை மேலும் கீழும் வாசிக்க வேண்டும். இதுல 3வது வசனத்தை பாருங்கள். நாட்டிலேயே குடியிரு. இப்ப இந்த காட்டுக்கு ஓடி போகணும், அல்லது எங்கேயாவது கொண்டு என்னை விட்டுருங்க, எங்கேயாவது புளியம்பட்டியில் அல்லது அனாதாசிரமத்தில் கொண்டு எங்கேயாவது விடுங்க, கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிற ஆள்களுக்கு நான் இந்த வசனத்தை எடுத்து காட்டுவேன். இதை பார்த்தீங்களா? நாட்டிலேயே குடியிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான். இது மட்டுமல்ல, யோவான் நற்செய்திக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பொழுது, இறுதியாக ஜெபிக்கிற பொழுது என்ன சொல்லி ஜெபிப்பார்? தந்தையே, என்னுடைய அன்பு குழந்தைகளை இந்த பூமியில நான் விட்டுட்டு நான் மேலே வருகிறேன், இவர்களுக்கு தூய ஆவியாம் துணையாளரை தாரும் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, இவர்களை பூமியிலிருந்து எடுத்தருளும் என்று நான் வேண்டவில்லை, மாறாக தீயோனிடமிருந்து காத்தருளும் என்றே வேண்டுகிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நீ பூமியில வாழாத, பூமியை விட்டு வந்துரு அப்படி
அப்படின்னு சொல்லி நமக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கல. மாறாக என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இந்த தீயவனிடமிருந்து, இந்த திருப்பாடல் 37 சொல்லப்படுகிறதா, நீ நாட்டிலேயே குடியிரு. அப்ப இந்த நாட்டிலே குடியிருக்கணும்னா பொய்மையா தான் வாழணும், மஞ்சகமா தான் வாழணும், முன்னால ஒண்ணு பேசணும், பின்னால ஒண்ணு பேசணும், முன்னுக்கு பின் முரணா பேசினா தான் இந்த சமூகத்துல வாழ முடியுது. உண்மையை பேசினா, உள்ளத்துல இருக்கிறது பேசினா நமக்கு துன்பமும் துயரம் தான் வருது. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவங்கள மாதிரி வாழ்ந்துறவா? மூன்றாவது வசனம் மீண்டும் விடை சொல்லுகிறது பாருங்க. இதோ ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு. பாத்தீங்களா? நீ ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய்த்தான் நீ வாழணும். ஐயோ, அப்படி வாழ்ந்தா என்னால வாழ முடியுமா? என்னால இருக்க முடியுமா? இந்த உலகத்துல என்னால தாங்க முடியுமா? அப்படின்னா ரொம்ப அருமையாக இந்த 24, 25 வசனம் சொல்லுகிறது. நீ வீழ்வாய், வீழ்ந்து போவாய், வாய்ப்பு இருக்கிறது, வீழ்த்தப்படுவாய். ஏனெனில் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க மீண்டும், ஓநாய்களிடையே ஆடுகளை போலத்தான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய் வரலாம், பயமுறுத்தலாம், கோரை பற்கள் இருக்கும், உன்னை கடித்து விழுங்குவதற்கு அது தயாராக இருக்கும். ஆனால் இதோ அவர்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். மொத்தமே இந்த திருப்பாடலையே அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். அதாவது சிக்கல் தான், துன்பம் தான், துயரம் தான், கீழே வீழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் இருக்குங்கிறது தான் உங்களுக்கு உண்மை. இந்த பொல்லாருக்கும் நல்லாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆள் நெஞ்சர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு கை தூக்கி விட ஆள் கிடையாது. நன்மையை செய்கிறவருக்கு, நல்லதை செய்கிறவருக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிறவருக்கு, ஆண்டவரின் கரம் பிடித்து வாழுகிறவருக்கு விழுந்து கிடக்கிற பொழுது ஓடியாந்து தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் இந்த மொத்த திருப்பாடல் 37 மைய செய்தி. இதை வச்சுக்கிட்டு மேலும் கீழும் வாசிக்கணும், மேலும் கீழும் வாசிக்கணும், இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வாசிக்கணும். ஆனா நமக்கு என்ன வந்துருதுன்னா, இந்த பாருங்க, அதுலயே நமக்கு சொல்லப்படுகிறது, இதோ வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். தீமை செய்வோர் போரடிக்கப்படுவர், ஆண்டவருக்காக காத்திருப்போரோ நிலத்தை உடைமையாக்கி கொள்வர். இன்னும் சிறிது காலம்தான், பிறகு பொல்லார் இருக்க மாட்டார்கள். ஆகவே நீ வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு. அதுக்கு அடுத்து முந்தின வசனம் பாருங்க, 7வது வசனம். இதோ ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு, தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. ஸ்கூல்ல ஒரு குழந்தை சொல்லிச்சு இல்லீங்களா, இப்ப இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைங்களை பார்த்தா ஒரு கோபம் வந்தது இல்லீங்களா, அந்த பிள்ளைங்களா இப்படி நடிக்கிறாங்களே, ஏமாத்துறாங்களேன்னு ஒரு வெஞ்சினம் வந்தது இல்லீங்களா. அப்போ நான் இந்த வசனத்தை தான் அந்த குழந்தைக்கு எடுத்து காட்டினேன். இதோ பார், சூழ்ச்சிகள் செய்வோரை பார்த்து எரிச்சல் கொள்ளாதே, தம் வழியில் வெற்றி காண்பதற்காக சூழ்ச்சிகள் செய்வோரை பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சூது செய்து, சூழ்ச்சி செய்து, ஏமாற்றி வாழ்கிறவரை கண்டு நீ எரிச்சல் கொள்ளாதே. எப்படி ஃபாதர்? அதான் வசனம். இதோ தீமை செய்வோரை பார்த்து நீ வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே. பிரியமானவர்களே, அன்னைக்கு கூட ஒரு வசனம், நல்ல வசனம் இருந்தது. கோபம் என்பது என்ன அப்படின்னா, பிறர் தவறு செய்கிற பொழுது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகிற தண்டனை தான் கோபம். நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களை தண்டிக்கிறோம்னு. கோபம் என்பது நெருப்பு மாதிரி, எது மீது பற்றியதோ அந்த நபரை முதலில் அது காலி செஞ்சிடும். எரிச்சல் என்பது அப்படித்தான். நீங்கள் எரிச்சல் பட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் உங்களை தண்டிக்கிறீர்கள். நான் அந்த பொண்ணுட்டு அதை தான் சொன்னேன். இலை கவனி கண்ணா, நீ என்ன நினைக்கிற, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, எரிச்சல் படுற, இதோ இந்த பிள்ளைங்க எப்படி இருக்க இப்படி இருக்குன்னு இப்ப என்கிட்ட பேசும்போதே பாரு, இப்படி பொங்கி பொங்கி எழுகிறாய். முதல்ல உன்னுடைய உடம்புக்குள்ளே தேவையில்லாத கெமிக்கல் எவ்வளவு காணு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. உன் ரத்தம் இந்த கெமிக்கல் எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு காணு கஷ்டப்படணும். உன் கிட்னி, உன் வயிறு அல்சரா உருவாகாம இருக்கணும்னா நீ எவ்வளவு காணு இப்ப போய் தண்ணி குடிக்கணும் தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ ஃபாதர், என்ன ஃபாதர் சொல்றீங்க? உண்மை அதுதான். நீ எரிச்சல் படுவதால், நீ வெஞ்சினம் கொள்வதால் உன்னை தண்டிக்கிறாய். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எரிச்சல் அடையாதே, நீ கோபப்படாதே, வெஞ்சினம் கொண்டு வெகுண்டு எழாதே, அவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. ஏன்னா முதல் வசனமே அதுதானே.
37வது அதிகாரத்தில் முதல் வசனம், தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. மனப்புழுக்கமாக இருக்கிறது மனிதர்களுக்கு. யாரை பார்த்து? தீமை செய்து வெற்றி அடைகிறவர்கள், அநீதி செய்து வெற்றி பெறுகிறவர்கள், அநீதியோடு வாழ்ந்து ஆர்ப்பாட்டமாக பேர் புகழோடு அவர்கள் உயர்கிற பொழுது நம்முடைய மனம் சில சமயங்களில் புழுங்கி தவிக்கிறது. இதோ பொல்லாப்பு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. மனம் புழுங்காதே, பொறாமைப்படாதே, எரிச்சல் படாதே, வெஞ்சினம் கொண்டு வெகுண்டலாதே. 4 காரியமும் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்ப நாட்டை விட்டு ஓடினா தான் அப்படி இருக்க முடியும்னா அப்படி செய்யாத, நாட்டிலே இரு. இது என்னடா கூத்தா இருக்கு, நாட்டிலேயே இருக்கணும், ஆனா இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த கொடுமை எல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு, இந்த நாட்டில் நடக்கிற இந்த அநீதிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படித்தான் இருக்கிறது? எது என்னை அமைதியாக இருக்க செய்யும்? எது என்னை குளுமையாக இருக்க செய்யும்? இப்போ மே மாசம் வெயில், சரியான வெயில், டிகிரி எக்கு தப்பா நிக்குது, 100 தாண்டி நிக்குது. வெளியில போனா உடம்புலாம் கருத்துரும் போல இருக்குது, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அதுக்காக நாட்டை விட்டுட்டு பனி பிரதேசத்துக்கு ஓடிடலாமா? இந்த நாடு ஆகாது, இவ்வளவு காணும் வெயிலா இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம்? ஏசியை மாட்டிட வேண்டியது தானே. ஏசியை மாட்டியாச்சுன்னா வீட்டை சுத்தி எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு வெயில் தாக்குமா தாக்காதா? தாக்காது. அப்ப இந்த உடம்புக்குள்ள ஏசி மாட்டின மாதிரி இந்த புத்திக்குள்ள ஒரு வார்த்தையை மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள ஏசி மாட்டினா வெளியில இருக்கிற வெம்மை வெப்பம் எப்படி நம்மை தாக்காமல் உள்ளே பாதுகாப்பாக இருக்க முடியுமோ, அதுபோல இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு வெம்மையும் வெப்பமும் அநீதியும் அக்கிரமும் இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, இந்த மரத்தை போல செழித்து நின்றாலும் சரி, அவர்கள் இதோ என்னென்ன செய்யறாங்கன்னு அடுத்து வரிசையா சொல்றாங்க. எளியோர் நிலத்தை அவர்கள் பறித்துக் கொள்ளுகிறார்கள், பொல்லா நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். அவன் என்னெல்லாம் பண்றான்னு வசனம் இருக்கு. இதோ திட்டமிடுகின்றனர், அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். மைனூட்டு வசனம்லாம் அந்த திருப்பாடல்கள் இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், திருப்பாடல் அடிக்கடி வாசிங்க. உங்களை பார்த்து பல்ல கடிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? நெரு பல்ல கடிச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை அழிப்பனா இல்லையா பாரு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவனா பாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறார்களா இல்லையா? உங்களை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இதோ எண்ணி நகைக்கிறார்கள், முடிவு காலம் நெருங்கி வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். இது ஏற்கனவே அன்னைக்கு நம்ம பாடல்ல பார்த்தோம். இதோ வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர், கொல்வதற்காக தேடுகின்றனர். ஏ அப்பா, என்ன காரியம்! அவங்க செய்யற எல்லா காரியமும் இதில் கொடுக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, அப்ப இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு நீ நாட்டிலேயே குடியிரு, கோபம் கொள்ளா, முதல்ல மனம் புழுங்காதே, பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே, வெஞ்சினம் கொள்ளாதே. 4 வசனம். மனம் புழுங்காதே, பொறாமைப்படாதே, எரிச்சல் அடையாதே, வெஞ்சினம் கொள்ளாதே. ஆண்டவரே, இந்த நாட்டுக்குள்ள இருக்கணும், இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணும், அதுக்கு பிறகும் மனம் புழுங்க கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, வெஞ்சினம் அடையக்கூடாதுன்னு சொன்னா என்னதாயா நாம் பண்ணணும்? என்ன சிந்தனை என் புத்திக்குள்ள போனா என்னுடைய இந்த உடம்பு முழுவதும் ஏசி போட்ட மாதிரி எந்த விதமான இந்த தீமையும் என்னை தாக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதற்கு தான் சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 37:19 வசனம். இதோ கேடு காலத்தில் நீங்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் நீங்கள் நிறைவடைவீர்கள். அதாவது பஞ்சகாலம்ங்கிறது நாட்டுல ஒரு ஆளுக்கு மட்டும் வராது. பஞ்சகாலம்னா எல்லாருக்கும் பஞ்சம் தான், எல்லா உயிரினங்களுக்கும் பஞ்சம் தான். அப்படி ஒண்ணு வரும், நேரடியா சூழ்ச்சி சூது வஞ்சகம் அவன் செய்யட்டும். ஆண்டவர் வேறொரு காரியத்தை, இதோ பஞ்சம் என்கின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அவர்கள் முடிந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவளிப்பார். பஞ்சம்னா பொருளாதார பஞ்சம்ங்கிறது மட்டுமல்ல, உறவு பஞ்சம் வரும், உரிமை பஞ்சம் வரும், உணர்வு பஞ்சம் வரும், இறை வார்த்தை என்கின்ற பஞ்சம் வரும், ஆறுதல் என்கின்ற பஞ்சம் வரும். நல்லவங்களுக்கு ஒரு துன்பம்னா ஆறுதல் சொல்றதுக்கு ஏ அப்பா எல்லாரும் வந்துருவாங்க. ஏன்னா நீ கவலைப்படாதானே, ஏக்கா நீ கவலைப்படாத, நீ துன்பப்படாத, மனசுல வலிய வச்சுக்காத, அவன் கிறுக்கு போய அப்படித்தான் பண்ணிட்டான், ஆனா நீ கவலைப்படாத, நீ டென்ஷன் ஆகாத, உன்னைய கடவுள் காப்பாத்துவாரு, உனக்கு கடவுள் துணைக்கு இருக்காரு, நாங்கெல்லாம் இருக்கும்ல. இந்த வார்த்தை வந்து விழும்.
பஞ்ச காலத்திலே நிறைவு வந்து கிடைக்கும், ஆறுதல் வந்து கிடைக்கும், துன்ப நேரத்திலே ஆறுதல் வந்து கிடைக்கும். ஆனா இந்த அநீதி செய்கிறார்கள் பாருங்க, அக்கிரமம் செய்கிறார்கள் பாருங்க, அல்லது வெஞ்சினம் கொண்டு இந்த மனதிலே செருக்கோடு தான் என்று வாழ்கிறார்கள் பாருங்க, அவர்கள் விழுந்து கிடக்கிற பொழுது அவர்களை சுற்றி இருந்த கூட்டமெல்லாம் ஓடிரும். அவர்கள் ஒரு வருத்தத்தில், வேதனையில், நோயில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்ட பொழுது சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் காக்கா கூட்டம் மாதிரி என்ன செஞ்சிடும், ஒரு கல்ல ஓடின மாதிரி மொத்தமா போயிடும். இவர்கள் தனியாய் விடப்படுவார்கள். ஊதாரி மைந்தன் விடப்பட்டான் இல்லைங்களா? அவரோடு நண்பர்கள் போனார்கள், அவர் சொத்துக்கள் இருந்தது. அதையோ அந்த அநீதியின் பாதையின் இறுதியிலே அவனுக்கு ஒரு பஞ்சகாலம் வந்தது. அந்த பஞ்சகாலம் வந்த போது அவன் ஆறுதலையே கூட வழி இல்லாமல் என்ன சொல்றான், பன்றிகளுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை கூட, இந்த பன்றிகளுக்கு கிடைக்கிற ஒரு நிறைவு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு திரும்ப வந்தான் இல்லைங்களா? இதுதான் இந்த வசனத்திற்கான பின்னணி. எனவே பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவு அடைவார்கள். உங்களை ஆண்டவர், அதுதான் அடுத்த வசனம், மையமான வசனத்தை நம்ம சொன்னோம். இதோ வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள், அவர்களை ஆண்டவர் தம் கையால் தூக்கி நிறுத்துவார். ஏனெனில் ஆறுதல் சொல்ல, ஆற்றல் தர, வல்லமை தர ஆண்டவர் இருக்கிறார். இதோ நேர்மையாளர்களுக்கு திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது. 31வது வசனத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது, ஆகவே அவர்களின் கால்கள் எப்போதும் சறுக்குவதில்லை. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அப்ப ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடணும்னா இந்த திருச்சட்டம் இருக்கு இல்லைங்களா, கடவுளுடைய வார்த்தை, இது உள்ளத்துல இருக்கணும். இப்போ பஞ்ச காலத்தில் அவர்கள் நிறைவடைவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும். ஏன் ஊதாரி மைந்தன் நினைவுக்கு வந்தது? அது எனக்கு தெரிய போய் தானே சொன்னேன். பைபிள்ல ஊதாரி மைந்தனை பத்தி இப்படி சொல்லி இருக்கு. பஞ்ச காலத்துல அவன் நின்னா, கூட இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. பஞ்ச காலத்துல அவன் நிறைவடையல, அவன் அநீதியான வாழ்க்கை வாழ்ந்தான், அதனால அப்படி கைவிடப்பட்ட நிலையில நின்னா அப்படின்னு சொல்றதுக்கு ஊதாரி மைந்தன் கதை எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஊதாரி மைந்தன் கதை இருக்கு இல்லைங்களா, பாத்தீங்களான்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதோ சாமி வெளிநாட்டு கதை சொல்றாரு போலுக்கு, என்ன விவரம்னு தெரியலையே அப்படின்னு தானே உட்கார்ந்துருப்போம். ஊதாரி மைந்தன் கதை உங்களுக்கும் தெரிந்ததால், எனக்கும் தெரிந்ததால், இதை நான் சொன்னவுடன் உங்களுக்கு புரிந்தது இல்லைங்களா? அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவரின் திருச்சட்டம். இதோ நீதியாளர், நேர்மையாளர், எளியவர் ஆண்டவரின் பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருந்தால், ஆண்டவர் கை தூக்கி விடுகிற பொழுது, தம்பி கையை கரெக்டா மேல கொடு, நான் பிடிச்சிருக்கிறேன் பாரு, நல்லா இறுக்கி பிடி, நல்லா அழுத்தி பிடி அப்படின்னு கடவுள் சொல்லும் போது கையை பிடிக்கலாம். அவனுக்கே அது தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு கையை பிடின உடனே இவன் கையை பிடினா என்னன்னு தெரியலையா, ஐயோ அப்படின்னு பக்க பக்கன்னு முழிச்சாமனா என்ன செய்ய முடியும்? தெரிந்திருக்க வேண்டும். கடவுள் பேசுகிற மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதோ ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடுகிறார். விழுகிற பொழுது ஆண்டவர் நமது பக்கத்திலே வந்து நம்மை அழியாமல் பார்த்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுவது நமக்கு புரியணும் இல்லைங்களா? எனவேதான் இது சொல்லுகிறது திருப்பாடல், அவர்களது உள்ளத்தில் திருச்சட்டம் எப்போதும் இருப்பதால் அவர்கள் கால்கள் சறுக்குவதில்லை. பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டே இருப்பார்கள். எல்லாமே இதுல சொல்லியிருக்கோம். நீங்க திரும்ப திரும்ப ஆசைக்கலாம், அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் வேவு பார்க்கட்டும், எத்தனை பேர் என்ன வேணாலும் செய்யட்டும். பிரியமானவர்களே, நாம் எதை பற்றியும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஆண்டவரே நம்மை அவர் கைகளில் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவருக்காக காத்திரு, அவர்தம் வழியை பின்பற்று. மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்காக காத்திரு, அவருடைய வழியை பின்பற்று, அவருடைய திருச்சட்டத்தை உன்னுடைய மனதில் வைத்துக்கொள். இதோ சான்றோரை பார், நேர்மையாளர்களை கவனி. 37வது வசனம், சான்றோரை பார், நேர்மையாளர்களை கவனி. 35, நேர்மையாளருக்கு மீட்பு. 39, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையாக அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய திருச்சட்டம் நமக்கு வலிமையாக இருக்கிறது. நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வலிமையாக இருக்கிறார். பஞ்ச நேரத்தில் நமக்கு நிறைவு தருகிறார். உறவு பஞ்சம் இருக்கிற பொழுது அவர் உறவாக இருக்கிறார். ஆறுதல் தேவைப்பட்டு வலியிலும் வேதனையிலும் நிற்கிற பொழுது இதோ ஆறுதலாக வந்து நிற்கிறார். அல்லது வழி தெரியாமல் முழிக்கிற பொழுது, கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏண்டா ஃபாதர், இந்த தவக்காலத்தில் நான் ஜெபிக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா ஃபாதர், எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஃபாதர், என்ன செய்யணும்னு தெரியல, நான் முழிச்சுட்டே இருந்தேன்,
திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் நான் ரொம்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன் தனியாக என் வாய்க்குள்ளே. பக்கத்தில் இருந்தவங்க என்னம்மா புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கா, இப்படி ஒரு சிக்கலுக்கா அப்படின்னு. இதுவா, நீ கவலையே படாத, இன்னாரு இங்கே இருக்கிறா, அவங்க எனக்கு உறவுக்காரங்க தான், நான் உன்னை பற்றி வேணா சொல்கிறேன், பார்த்தா பாவமாக இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. நான் போய் பேசினேன். அவர் ஒரு வக்கீல், எனக்கு ரொம்ப அழகாக ஒரு வழி சொல்லி தந்தார். எனக்கு ஏறக்குறைய ரொம்ப நாளாக கடந்த ஒரு பிரச்சனை, மண்டே போட்டு உடச்சிக்கிட்டே இருந்த பிரச்சனை இப்போ நல்லபடியாக தீர்ந்துடுது ஃபாதர். எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஃபாதர், கடவுளுக்கு நன்றி ஃபாதர்னு சொல்லி சாதாரணமா ஒரு அம்மா வந்து நின்று ஐயோ அப்படியே மெய் சிலிர்த்து சொல்லிட்டு போனாங்க. பிரியமானவர்களே, அதெல்லாம் கடவுள் கை தூக்கி விடுவதற்கான ஒரு வழி, அறிகுறி. அந்த அம்மா இங்க வந்து ஜெபிச்சுட்டு போகுது. எனக்கு என்னன்னே தெரியலையே, என்ன பண்றதுனே தெரியலையே, நான் ஏன் இப்படி கிடக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி சிக்கல்னு அதை சொல்லி புலம்பி அந்த அம்மா அழுது புலம்புது. போற இடமெல்லாம் முட்டி முட்டி வாரனே. சரியான வழி காட்டப்பட்டது. இதோ அதைத்தான் இங்கே நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறார்கள். இதோ ஆண்டவரை நம்பியிரு, இதோ பொல்லார் வேடறுக்கப்படுவார்கள், சான்றோரை பார், நேர்மையாளர்களை கவனி, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு அவரே வலிமை, ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கிறார். எனவே நமக்கு ஆண்டவர் துணை நிற்பார். அவருடைய திருச்சட்டம், அவருடைய வலிமை, அவருடைய கேடயம், அவருடைய கோட்டை எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? துணையா இருக்கும். நல்ல வசனம், அந்த கடைசி வசனம் ரொம்ப சந்தோஷமாக முடிகிறது. அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் ஆண்டவர் அவர்களை மீட்கிறார். சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் வெயில், வீட்டுக்குள்ள ஏசி போட்டாச்சு, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தா, அடைக்கலம் புகுந்து உட்கார்ந்தா குழு குழுன்னு இருக்குமா இருக்காதா? இந்த புத்தியில இறை சட்டத்தை ஏத்தியாச்சு. இந்த புத்தியிலிருந்து இந்த உடம்பு முழுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வலிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் திருப்பாடல் 37 எல்லாம் கொண்டாந்து உள்ள வச்சாச்சு. பஞ்ச காலத்திலே எனக்கு அவர் நிறைவடைய செய்கிறார், வீழ்ந்தாலும் கை தூக்கி விடுகிறார். எனவே நான் விளங்குகிற நேரத்திலே நான் கவலைப்பட வேண்டாம், என்னை கடவுள் கை தூக்கி விட இருக்கிறார். இந்த எண்ணம் எல்லாம் உள்ள வந்துடுச்சுன்னா இந்த நாட்டில் குடியிருக்க முடியுமா? குடியிருக்க முடியாதா? குடியிருக்க முடியுமா? முடியாதா? எரிச்சல் இல்லாம குடியிருக்க முடியுமா? முடியாதா? கோபம் இல்லாம குடியிருக்க முடியுமா? முடியாதா? பிறரை பார்த்து மனம் புழுங்காம குடியிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதேதான். நம்மை இந்த திருப்பாடலோடு இணைத்து உள்ளுக்குள் நிறைவு செய்வோம். அன்பு குழந்தைகளை, அருமையான ஒரு திருப்பாடல், தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நற்கருணை நாதர் தொடர்ந்து இந்த 40 நாட்களும் நம்மை ஆற்றலோடும் வல்லமையோடும் வாழ்விப்பாராக.